ராக்கெட்ரின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துடைய ஒரிஜினல் கதை யாரோடது அப்படின்னா விஞ்ஞானி திரு நம்பி நாராயணன் அவர்களுடைய கதை தான் அது. ISROல சயின்டிஸ்டாக வேலை பார்த்த ஒருத்தர். அவர் மேல ஒரு பெரிய புகார் வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ராக்கெட் தயாரிக்கக்கூடிய ரகசியங்கள் இருக்குல்ல, அந்த ரகசியங்களை திருடி பாகிஸ்தானுக்கு வித்து விட்டதாக அவர் மேல ஒரு புகார் வருது. அவரை கிட்டத்தட்ட எல்லா விசாரணை அமைப்புகளும் போட்டு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி வச்சு செய்ன்னு செஞ்சு நீ ஒத்துக்க 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 ஒத்துக்கன்னு 4 கணக்கில் அடிக்கிறாங்க. மன்றாடாரு, என்னைய விட்டுருங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நீ சொல்லக்கூடிய டெக்னாலஜி இந்தியாவிலே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றதுன்னா கிரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜியை நீ பாகிஸ்தானுக்கு வித்துட்டேன்னு தான் சொல்றாங்க. அவர் சொல்லப்பட்ட காலகட்டத்தில் கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியாக்கிட்டே கிடையாது. இந்தியா கிட்டே எல்லா டெக்னாலஜி எப்படி விற்க முடியும்? சட்டில இருந்தாலும் அகப்பேல வரும். என்கிட்ட டெக்னாலஜியே இல்ல, ஆனா அந்த டெக்னாலஜி வித்துட்டே என் மேல புகார் சொல்றேன். இருந்தா தானே விற்க முடியும், என்கிட்ட இல்லைன்னு எவ்வளவு பண்றாரு. ஆனா அவர் சொல்ற யாருமே கேட்க ரெடியா இல்ல. அவரை போட்டு அடிச்சு துன்புறுத்தி